ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு சூப்பரான சாரியில் நான் இந்த நாளை ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த சாரீ எனக்கு பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சி போச்சு. வீடியோவுக்கு கலர் கொஞ்சம் டல்லாக தான் தெரியுது, ஆனால் செம சூப்பராக இருந்துச்சு. இது ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, இந்த பிஸ்தா கலர்னுவாங்க இல்லையா, எல்லோ கலர் இல்லாமல் ஒரு மாதிரி பிஸ்தா கலரில் இருந்துச்சு. இது பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்துச்சு. அது கான்ட்ராஸ்ட்டாக வந்து இந்த கலர் ப்ளவுஸ் கொடுத்துருந்ததால் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. நம்ம ஒரு நாளை ஸ்டார்ட் பண்ணுறோன்னாவே நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிற விஷயத்தெல்லாம் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்னா ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்லலாம். அது மாதிரி இன்றைக்கி எனக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு நாளாகவே இருந்துச்சு. லைனிங் தான் கொஞ்சம் கலர் சேஞ்சாக இருந்துச்சு, இருந்தாலும் கஸ்டமராக வாங்கி கொடுத்ததால இது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதோட வெளியே தெரியாது இந்த கலரு, அதனால் இது கொஞ்சம் செட் ஆகுதுன்னே நம்ம சொல்லலாம். எடுத்ததுமே அதுக்கு நான் கட்டிங்லாம் போட்டுக்கிட்டேன், மார்க் பண்ணிவிட்டு கட்டிங்லாம் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டு நான் இன்றைக்கி கட்டிங் பண்ண போகிறேன். ஸ்டிச்சிங் பண்ண போகிறேன். இது பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப 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 குட்டி பொண்ணுக்கு செய்கிற மாதிரி தான் அந்த ப்ளவுஸ் செய்யணும். ஆனால் இவங்க பொண்ணுக்கே கல்யாண வயசு இருக்குது, இருந்தாலும் வந்து அவங்க ரொம்ப மெலிசாக இருக்கிறதால அவங்களுக்கு ரொம்ப சின்னதாக செய்கிற மாதிரி செய்யணும். இதில் வேறு நடுவில் இந்த கல் வேறு கொடுத்துட்டாங்க. இந்த கல்லை கொடுக்குறவங்க, இந்த டிசைனர் சாரீக்கு இப்போலாம் ப்ளவுஸ் கொடுக்குறவங்க ஏன்டா கொடுக்குறோன்ட்டு நினச்சிக்கிட்டு கொடுக்குறாங்களோ என்னவோ தெரியல. அது ஒரு டிசைனில் போனால் நம்ம ஒரு டிசைனில் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. இதில் கஸ்டமர் வந்து இதில் வேறு டிசைன் வைக்க சொன்னாங்கன்னா இன்னும் கொஞ்சம் கடுப்பாயிடுது. ஆனால் அந்த கஸ்டமர் கொஞ்சம் ரெகுலர் கஸ்டமர்ன்றதால நான் சொல்கிற பேச்சை கேட்டுக்குவாங்க. நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதனால் எனக்கு கொஞ்சம் சமாதானமாக இருந்துச்சு. இதில் வேறு எதுவும் டிசைன் கொடுக்க முடியாதுன்றதால சாரீ பீஸ்லேருந்து கொஞ்சமாக லைட்டாக கட் பண்ணிக்கிட்டு அதில் பைப்பிங் மட்டும் கொடுத்து இந்த ப்ளவுஸை நான் செய்ய போகிறேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா எனக்கு இந்த நெக்கு வந்துட்டு கரெக்டாக அந்த கல் போகக்கூடாது, எங்கேயுமே கரெக்டாக வந்து உட்காரணும் அப்படின்றதுல நான் கொஞ்சம் ஷார்ப்பாக இருந்தேன். அதனால் அந்த ஒரு விஷயத்தில் கொஞ்சம் பார்த்து பார்த்து தான் நான் செஞ்சேன். இது கட்டிங் பண்ணும்போது ஸ்டிச்சிங் பண்ணும்போதோ அந்த நெக் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் பார்த்து பார்த்து தான் நான் ஸ்டிச்சிங் பண்ணேன். ஏன்னா நம்மளுக்கு கரெக்டாக வந்து அந்த ஷேப் உட்காரணும் இல்லையா. இந்த ப்ளவுஸ் எதுக்கு தான் இது கொடுத்தானுன்னே தெரில. பார்ட்ரு இந்த பக்கம் கொடுத்துட்டானுவ, இந்த டிசைன் கொடுக்குறது வேறு சைடு கொடுத்துட்டாங்க. ஸ்லீவுக்கு டிசைன் கல் ஒரு பக்கம் இருக்குது, பார்ட்ரு ஒரு பக்கம் இருக்குது. அப்புறம் அந்த பார்ட்ரு வேஸ்ட்டு தான். அதுக்கு மேலே அந்த பார்ட்ரை நான் யூஸ் பண்ணவே இல்லை. அதை தூக்கி ஒரு பக்கம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் கட்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பார்த்திங்கன்னா இந்த ரைட் சைடு கைக்கிட்டே இருக்கும் பார்ட்ரு. அந்த பார்ட்ரு இது ஃப்ரண்ட் பீஸுக்கு தான் வந்துச்சு. சரி, எங்கேயோ அந்த பார்ட்ரு இனிமேல் தேவைப்படாதுன்னும் போது அது எங்கே வந்தால் நம்மளுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் கட்டிங் பண்ணிட்டேன். அதுவும் தெரிஞ்சிக்கும், அந்த பார்ட்ரும் அவ்வளோவா தெரிகிற மாதிரியும் இல்லை. அதனால் கட்டிங் பண்ணிட்டு ஸ்டிச்சிங் பண்ணி உட்காந்துட்டேன். நான் ஸ்டிச்சிங் பண்ணிகிட்டு இருக்கும்போதே ஒரு கஸ்டமர் வந்திருந்தாங்க. அக்கா, நீங்கள் ஒரு நாளைக்கு 4 ப்ளவுஸ் 5 ப்ளவுஸுன்னு தைக்கிறீங்க, ஆனால் என்னால் வந்து ஒரு ப்ளவுஸ் தான் தைக்கிறேன் நான். ஒரு ப்ளவுஸுக்கு மேலே என்னால் தைக்கவே முடியல. நீங்கள் மட்டும் எப்படி 4 ப்ளவுஸ் 5 ப்ளவுஸுன்னு தைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. இது அவங்களுக்குன்ட்டு இல்லை, எல்லாருக்குமே இந்த பதிலை நான் சொல்கிறேன். எல்லாருமே ஆரம்பத்தில் பார்க்க போனீங்கன்னா ஒரு ப்ளவுஸ் கூட முதல்ல முழுசாக முடிச்சிருக்க மாட்டோம். அந்த ஒரு ப்ளவுஸே நான்லாம் வந்து ஆரம்பத்தில் தைக்கும்போது ஒரு நாளைக்கு 2 ப்ளவுஸு, ஒரு ப்ளவுஸை 2 நாளைக்கு சேர்ந்தாப்புல தைப்பேன். அந்த மாதிரி தான் தைச்சிக்கிட்டு இருந்தேன். நான் கூட ஆரம்பத்தில் எடுத்த உடனேவே ப்ளவுஸ் தைக்க ஆரம்பிச்சிடல. இது கொஞ்சம் சர்வீஸ் தான் சொல்லலாம். ஏன்னா நான் வீட்டில் தைக்கும்போது எனக்காக மட்டும் நான் தைச்சிக்கிட்டு இருந்தேன். எனக்காக மட்டும் தைக்கும்போது சரி, என்னோடய ஒரு ப்ளவுஸ் தானே, இன்றைக்கி ஒரு ப்ளவுஸு நாளைக்கு ஒரு ப்ளவுஸ் தைச்சிக்கலாம் அப்படின்ற ஒரு சிந்தனை இருந்துச்சு. அப்புறம் நான் வெளியில் வந்து கடை வைக்கும்போது தான் கஸ்டமர் வர ஆரம்பித்தாங்க. அப்போது ஒரு கட்டாயம், எனக்கு சீக்கிரம் தைச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயம். அன்றைக்கும் இதே மிஷின் தான், இன்றைக்கும் அதே மிஷின் தான். ஆனால் ஒரு கட்டாயத்தால் நம்ம சீக்கிரம் செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்பயுமே பாருங்கள், வீட்டு வேலையை நம்ம செய்யும்போது சீக்கிரமாக செய்ய மாட்டோம். எதுவுமே வீட்டிலேயே இருக்கிறோம் அப்படின்னும்போது நம்ம சீக்கிரமாக செய்யவே மாட்டோம். அந்த வேலை பொழுது வரைக்கும் நம்மளுக்கு ஓடும். ஒரு பாத்திரம் விளக்குறதா இருந்தாலும், ஒரு சாப்பாடு செய்கிறதா இருந்தாலும் பொழுது வரைக்கும் அந்த வேலை ஓடும் நம்மளுக்கு. அதுவே நம்ம ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்னு ஆரம்பிச்சிட்டோம்னா அந்த வேலை காலையில் 8 மணிக்கெலாம் வேலை முடிஞ்சிடும், எல்லா வேலையும். அப்போ மட்டும் எப்படி முடியுது? அதே துணி துவைக்கிறது, அதே பாத்திரம் விளக்குறது தானே, அப்போ சீக்கிரம் முடிஞ்சிருது இல்லையா. அதே மாதிரி தான் இந்த வேலையும். நம்ம செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னா அடிக்கடி நம்ம இந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா எந்த துணியை எப்படி போட்டு தைச்சா எப்படி ஈஸியாக இருக்கும் அப்படின்றது நம்மளுக்காக ஒரு யோசனை வந்துடும். ஃபஸ்ட்டு எதை போடணும், செகண்ட் எதை போட்டு தைக்கணும்,
எப்படி கட்டிங் பண்ணணும், எப்படி ஸ்டிச்சிங் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியா கிடச்சிரும் நம்மளுக்கு. அந்த மாதிரி ஒரு ஐடியா கிடைச்சிட்றப்போ நம்மளுக்கு சீக்கிரமாகவே நம்ம தைச்சி எடுத்துடலாம். அப்படி நான் வந்து தைக்க ஆரம்பித்தது தான் இந்த துணியை. அதனால தான் நான் கொஞ்சம் சீக்கிரமாக தைக்க ஆரம்பிச்சிட்டேன். ப்ளஸ்ஸு நம்ம ஒரு துணியை நம்ம சீக்கிரமாக தைச்சி எடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வரணும். யாராலையும் முடியாததுன்னு எதுவுமே கிடையாது. எல்லாராலையும் எல்லா விஷயமும் முடியும். ஆனால் நம்ம ட்ரை பண்ணுறதில்ல அவ்வளோதான். நம்மளுக்கும் தைக்க முடியும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் நம்மளுக்கு வரணும். அப்படி வராதப்போ நம்மளால் கண்டிப்பாக ஏதோ ஒன்று சீக்கிரமாக தைச்சி எடுக்க முடியாது. அப்படி நம்மளுக்கா மைண்ட் செட் வந்தால் தான் நம்ம சீக்கிரமாக ஒரு விஷயத்த செஞ்சு முடிக்க முடியும். கொஞ்சமாக ட்ரிக்ஸ் இருந்தால் போதும், நம்ம இந்த வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சிடலாம். அது என்னென்ன ட்ரிக்ஸுன்னு சொல்லிட்டு நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன். முதல் விஷயம் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம லைனிங் பீஸு எப்படியும் கட் பண்ணிக்கிறோம் ப்ளவுஸ் அளவுக்கு. அதே மாதிரி சில பேர் வந்துட்டு மெயின் பீஸே கட் பண்ணிக்குவாங்க. மெயின் ப்ளவுஸ் பீஸை கட் பண்ணிக்குவாங்க. அப்படி கட் பண்ணாதீங்க. ஏன்னா நூல் பிரிஞ்சாலும் நம்மளுக்கு அளவு மாறிடும். இன்னொன்று, நம்ம கொஞ்சம் ஷேக் ஆனாலும் அது லூஸ் கொடுத்துட்டாலும் அளவு மாறிடும். அதனால் அப்படி மாறிடுச்சுன்னா நம்ம அதை பிரித்து செய்கிற மாதிரி வரும். ப்ளஸ்ஸு ஷேப்பே மாறிடுச்சுன்னா கரெக்டான ப்ளவுஸ் அளவு வராது. அதனால் கொஞ்சம் டென்ஷன் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் லேட் ஆகும். 2வது விஷயம் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, லைனிங் பீஸ் கட் பண்ணிக்கிறீங்க. கட் பண்ணிக்கும்போது மெயின் பீஸை வந்துட்டு அப்படியே பெருசாகவே வச்சுட்டு அதில் அங்கங்கே லைனிங் பீஸை போட்டு அங்கங்கே அப்படியே கட் பண்ணுறது, அந்த மாதிரி வேலை நான் ஆரம்பத்தில் செஞ்சுருக்கிறேன். இன்னமும் ஊர் சைடு இருக்கிறவங்க அப்படி தான் செய்கிறாங்க. ரொம்ப பேர் தெரியாதவங்க அப்படி தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா புதுசாக கற்றுக்கிறவங்க அந்த மெயின் பீஸை வந்து கட் பண்ணிக்கிறது இல்லை. நம்ம அளவு ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணிக்கிறோமோ அதுக்குன்னா கொஞ்சமானா ஒரு 2 இன்ச் 3 இன்ச் ஜாஸ்தியாகவே விட்டு கட் பண்ணிக்கோங்க. பரவாயில்ல, அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் இது மாதிரி போட்டு திருப்புறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகும். அது ஒன்று. இன்னொன்று, இந்த டைமுக்குள்ளே முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. அந்த டைமுக்குள்ளே நீங்கள் முடிக்க பாருங்கள். அது ஒரு நல்ல விஷயம். நம்ம அந்த டைமுக்குள்ளே முடிக்கணும் அப்படின்னா. இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம எல்லாத்தையும் போயிட்டு கட் பண்ணி அங்கங்கே மிஷினில் போயிட்டு ஒரு விஷயமும் கட் பண்ணி நம்ம செய்யக்கூடாது. எல்லாத்தையும் நம்ம கட்டிங் பண்ணுறப்பயோ எல்லா விஷயத்தையும் நம்ம கட்டிங் பண்ணி எடுத்துடணும். சில பேர் பட்டி அந்த இடத்துல ஸ்பாட்டில் வந்துட்டு தான் கட்டிங் பண்ணுவாங்க. நம்ம அது மாதிரி ஸ்பாட்டில் வந்து கட்டிங் பண்ணக்கூடாது. அப்புறம் நம்ம எப்போவுமே ப்ளவுஸ் தைக்கும்போது எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கணும். நீங்கள் ஒரு விஷயம், நீங்கள் முதல்ல கைப்பீஸ் எடுத்து திருப்புறீங்களா, கையே எடுத்து லைனிங் போடுங்க. இல்லையா உடம்பு பீஸ் எடுத்து போடுங்க. வழக்கமாக நீங்கள் ஒரு இது தைக்க போனீங்கன்னா அதுதான் முதலா இருக்கணும் உங்களுக்கு எப்போவுமே. அப்படி பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே தைச்சி முடிச்சிடலாம். டென்ஷன் இல்லாமல் நீங்கள் தைச்சிக்கலாம். நம்மளுக்கு வேகமாகவும் டைம் முடியும். அப்படி பார்த்துக்கோங்க. அப்படி பார்த்தா தான் உங்களுக்கு ஈஸியாக வேலை முடியும். இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸு ட்ரிக்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் சீக்கிரமாகவே தைச்சி அரை மணி நேரத்துலேயே தைச்சிடலாம். உங்களுக்கு அரை மணி நேரத்தில் தைக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு ப்ளவுஸை வந்துட்டு அரை மணி நேரத்தில் எப்படி தைக்கிறது அப்படின்றத தைச்சி நான் உங்களுக்கு காட்டுறேன். அது என்னென்ன ட்ரிக்ஸ்லாம் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் இன்னும் தெளிவாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போது உங்களுக்கு இன்னும் தெளிவாகவே புரியும். ஓகே. அந்த சிஸ்டர் வந்துட்டு இந்த வீடியோ கேட்டதுக்காக நான் இதை அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கும் இது பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.